ஹாய், இன்னைக்கு வந்துட்டு மண்டேவோட மார்னிங் vlog பார்க்கலாம். இன்னைக்கு ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு வந்துட்டு சொரக்காய் போட்டு கூட்டு அண்ட் சாதம் அப்பளம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்பளம் வந்து பெரிய அப்பளம் இல்லை, ஸோ அதனால் வந்து இந்த கலர் அப்பளம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொரிச்சு வச்சுட்டேன். இது வேகிற இந்த கேப்லேயே வந்துட்டு துணி எல்லாமே துவைக்க போட்டுட்டேன். துணி நிறைய இருந்ததுன்னா பெருசு சின்னது தனித்தனியாக எடுத்துகிட்டு 2 தடவையாக போட்டுருவேன். ஸோ அதே போல் போட்டுட்டேன். மீன்வேல் வந்துட்டு கூட்டுக்கு தேவையான தேங்காய் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். தேங்காய் வந்து துருவும் போது அது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து போட்டு நல்லா திருவி வச்சுக்கிட்டேன். கூட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பளம் பொரிச்சிட்டு அதே எண்ணெயிலே வந்து கூட்டு தாளிச்சிட போகிறேன். இப்போ வந்து நல்லா பருப்பு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுட்டு அண்ட் அது கூட தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு அண்டு நம்ம தாளிச்சு கொட்டி ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இது வந்து தோரம் பருப்பு சிறுபருப்பு ஈக்குவலாக போட்டுட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி சொரக்காய் அண்ட் அது கூட வந்து பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்து ஒரு கொதி விட்டு இருக்குன்னா ரெடி ஆகிடும். துணி எல்லாமே வந்து துவைச்சி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து கறி துணி எல்லாமே லெமன் போட்டு துவைச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தான் போச்சு.